இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 10-17 வரை. ஆக இந்த பகுதியிலே எதை சிந்திக்க இருக்கின்றோம் என்றால், சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள், ஏன் ஆண்டவரே எப்பொழுதும் உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்ற கேள்விக்கு இயேசு கொடுக்கின்ற பதில் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் நற்செய்திக்கு செவிமடுப்போம். பின்பு அந்த சிந்தனைக்கு பிறகு ஜெபத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறியது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதியிலே சிந்திப்பதற்காக ஒரு சில விடயங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கின்ற கேள்வி, ஏன் உவமைகள் வாயிலாக அவர்களிடம் பேசுகிறீர்? வரலாற்று பூர்வமாக புரட்டி பார்க்கின்ற பொழுது யூத சமூகத்தில் உவமையில் பேசுவது என்பது புதிதல்ல. ஏனென்றால் தொடக்க கட்டங்களிலிருந்தே ரபிமார்கள், அதாவது அந்த மக்களை வழிநடத்துகின்ற அல்ல மதப்போதகர்கள் சொல்லக்கூடியவர்கள், உவமைகள் வாயிலாகவே பேசி பழக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் அதை இதுபோன்று ஒரு கதையாக உருவாக்கி அவற்றை மக்களிடத்தில் சொல்லுவார்கள். அதுவும் குறிப்பாக ஆன்மீக சிந்தனைகளை சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, அல்லது நெறிமுறைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலும் சரி, மக்களுக்கு இதுபோன்று போதனைகளை அவர்கள் செய்வது வழக்கம். அதுவும் குறிப்பாக 3 நிலைகளில் அவர்களுடைய உவமைகள் இருக்கும். ஒன்று குடும்பத்தை பற்றிய உவமைகள், இன்னொன்று விவசாயத்தை பற்றிய உவமைகள், மற்றொன்று தொழிலை பற்றிய உவமைகள். ஆக இந்த 3 நிலைகளிலும் உவமைகள் வாயிலாக மக்களுக்கு தேவையானவற்றை அவர்கள் கொடுப்பது வழக்கம். ஆனால் இங்கு இயேசு சற்று வித்தியாசமாக தென்படுகிறார். காரணம் என்னவென்றால், இயேசு அவர்களை போன்று அதே நடையில் அவர் சொல்லவில்லை. மாறாக இறையரசின் மறையுண்மைகளை பேசுகிறார். இறையரசின் மறையுண்மைகளை பேசுவதை கேட்பதற்கு அந்த மக்களுக்கு போதிய நிதானம் இருக்கிறதா என்றால் அதை நாம் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், இயேசுடைய வார்த்தைகளை கேட்கின்ற மக்களை 3 நிலைகளாக பிரிக்கலாம். முதலாவது மக்கள் கூட்டம். இந்த மக்கள் ஆர்வத்துடன் இயேசு பேசுவதை கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கேட்பது அனைத்தும் மேலோட்டமாகவே இருக்கின்றது. காரணம், ஆழ்ந்த சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் விரும்பியவற்றை இயேசு பேசவில்லை. இயேசு எதை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை போதித்தார் ஒழிய மக்கள் எதிர்பார்த்த ஒன்றை அவர் கொடுக்கவில்லை. மக்கள் எதை எதிர்பார்த்தார்கள் என்று நாம் யோசித்தோம் என்றால், அவர்கள் ஒரு அரசு உருவாக வேண்டும், அதாவது ஒரு மீட்பு, உரோமையர்களிடந்து நாங்கள் மீட்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு மிலிட்ரி பேஸ், ஆர்மி போன்றவற்றை கட்டி எழுப்பி அதன் வழியாக நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விடுதலை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு பேசுகின்ற இந்த மறை உண்மைகள் அனைத்துமே ஆன்மா சார்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய ஆன்மா மீட்படைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருப்பதனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு மோசே போன்ற ஒரு நபர் அல்லது தாவீது போன்ற ஒரு நபர் வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. ஆனால் இயேசு அவர்களிடம் சற்று வித்தியாசம் உள்ளவராக இருக்கிறார். மற்ற மனிதர்கள் பிறரை அழித்து தங்களை நிலைப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இயேசு தன்னையே அழித்து
மக்களை நிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே இது மனிதர்கள் விரும்பாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் கேட்டுவிட்டு அப்படியே உதாசீனப்படுத்திவிட்டு சென்று விடுகிறார்கள். இரண்டாவதாக பரிசேயர்கள். இவர்கள் நாங்கள் நினைப்பதுதான் சரி என்று எண்ணக்கூடியவர்கள். எப்பொழுதும் இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய வார்த்தைகள் இவருடைய காதுகளுக்கு நிச்சயமாக சென்று சேராது. காரணம், அவர்களுடைய கண்ணோட்டம் எப்பொழுதும் இயேசுவை எப்படி சிக்க வைப்பது என்பதுதான். ஆகவே இயேசுவினுடைய வார்த்தைகள் இவர்களுக்குள்ளும் செல்லவில்லை. அந்த உவமைகளை அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. மூன்றாவதாக இயேசுவினுடைய சீடர்கள். இவர்கள் திறந்த மனம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள், புரிந்து கொள்வதற்கு முற்படுகின்றார்கள். ஆகவே தான் இயேசு அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கின்றார். அவர்களிடம் சொல்லுகின்றார், நீங்கள் கேட்கின்றீர்கள், அதுபோன்று நான் சொல்லக்கூடிய அந்த உவமைகளை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்க என்று சொல்லுகின்றார். ஆகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் சரி, உண்மையை நிலைநிறுத்த விவிலியம் வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. அது இறைவன் உண்மையை இறைவாக்கினர் வாயிலாகவும் சரி, குருக்கள் வாயிலாகவும் சரி, அரசர்கள் வாயிலாகவும் சரி, இயேசு வழியாகவும் சரி, உண்மையை புலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த உண்மையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதுதான், அல்லது அந்த உண்மையை தேடினார்களா என்பதுதான் இங்கே கேள்வி. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 2 பார்க்கின்ற பொழுது, மறைபொருள் கடவுளுக்கு மாட்சியாம், ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். ஆக மறைபொருள் கடவுளுக்கு மாட்சியாம், ஆய்ந்தறிதல் அரசருக்கு பெருமையாம். ஆய்ந்தறிய வேண்டுமென்றால் நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் நாம் ஒன்றை ஆய்ந்தறிய முடியாது. மறையுண்மை என்பது இறைவன் அவ்வப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அதை அறிந்து கொள்வதற்காக நாம் ஆய்ந்தறிய வேண்டும். அதற்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது என்பதுதான் அதனுடைய உண்மையும் கூட. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 10 பார்க்கின்றோம். பொல்லாதவர் தீய வழியில் நடப்பர், அவர்கள் அதை உணரவும் மாட்டார்கள், ஆனால் ஞானிகள் உணர்ந்து கொள்வார்கள். ஆக இறை வார்த்தையை மறை உண்மையை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் கடின உள்ளம் படைத்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கடின உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது மோசேயுடைய காலகட்டத்திலே பார்வோன் மன்னனை நாம் நினைத்து பார்க்கலாம். பார்வோன் மன்னன் எவ்வளவுதான் புதுமைகளை நிகழ்த்தி காட்டியிருந்தாலும் அவனுடைய மனமானது கடினப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த மக்களை அவன் வழிபாடு செலுத்துவதற்காக அனுப்புவதற்கு முன்வரவில்லை. கடின உள்ளம் கொண்ட மனிதனாக இருப்பதை பார்க்க முடிகிறது. காரணம், அவனுக்கு தெரியும், உண்மை எது என்று தெரியும். ஆனால் தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஒரு உள்ளம், என்னுடைய உள்ளமாக இருக்கலாம், உங்களுடைய உள்ளமாக இருக்கலாம், உண்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் அங்கே உண்மை புலப்படும், இல்லை என்றால் புலப்படாது. இப்போ நாம் இதை உளவியல் ரீதியாக எப்படி பார்ப்பது? சிலர் கேட்பார்கள், புரிந்து கொள்வார்கள். சிலர் கேட்பார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். காரணம் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக ஒரு வார்த்தை, கொக்னிட்டிவ் டிசோனன்ஸ். அதாவது ஒரு சில மனிதர்களுக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம் இருக்கும், அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கும், அவர்களுக்கென்று நம்பிக்கை இருக்கும். ஆனால் தவறான நம்பிக்கையாக கூட இருக்கலாம், அல்லது சரியான நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது இன்னொன்று சரி என்று அவர்களுக்கு புலப்படுகிறதோ அந்த சரி என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களிடம் இருக்காது. ஆகவே தாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒன்று தாங்கள் செய்துதான் சரி என்று நின்று போராடுவார்கள். தி டிஃபென்ஸ் மெக்கானிசம். காரணம் என்னவென்றால், ஒருவேளை அந்த உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அவர்களுடைய பதவியை இழக்க நேரிடும், அதிகாரத்தை இழக்க நேரிடும், பெருமையை இழக்க நேரிடும். ஆகவே இது போன்ற இழப்புகள் வந்துவிடும் என்பதற்காக உண்மையை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே யாருக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற உவமைகள் புரியும்? யாருக்கு புரியும் என்றால், குழந்தை உள்ளம் கொண்டவர்களுக்கு, அதாவது குழந்தைகளைப் போல் தாழ்ச்சி உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு புரியும். இரண்டாவது, ஆன்மீக பசியை தேடுகின்றவர்களுக்கு புரியும். மாற்றத்தை விரும்பும் மனிதர்களுக்கும் புரியும். ஆகவே இந்த 3 நிலைகளில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய உவமைகள் புரியும். இல்லை என்றால் காரணம் என்ன? இவர்கள் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே தான் ஒரிகன் என்பவர் சொல்லுகின்றார், விவிலியம் என்பது பல அறைகளை உள்ளடக்கிய ஒரு பெரும் மாளிகை. இதில் உள்ளே செல்ல அறிவாற்றல் கொண்ட சாவி மட்டும் போதாது, மாறாக விவிலியத்திலிருந்து பேசுகின்றவருடைய அன்பும் தேவை. ஆக இறைவனுடைய அன்பும்
இறைவன் மீது நம்பிக்கையும் இறைவன் மீது விசுவாசமும் இருந்தால் மட்டும்தான் அந்த விவிலியத்தில் பேசப்படுகின்றவைகள் நமக்கு புரியும். அதற்கு நான் தாழ்ச்சி உள்ளவனாக இறைவன் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதை தியானித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவனாக இருந்தால் மட்டுமே அந்த மாற்றங்கள் நிகழும். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, இந்த நாளிலே இறைவார்த்தையை வாசித்து பல நேரங்களிலே புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். காரணம், எங்களுடைய உள்ளம் கல்லான இதயமாக உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இல்லாத ஒரு மனமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே எங்களுடைய உள்ளமானது, எங்களுடைய இதயமானது கல்லானதாக இல்லாமல் சதையானதாக மாற்றம் பெற்று நாங்கள் என்றும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக, அவற்றை தியானித்து வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.